ஹே காய்ஸ், வீட்லேயே வந்து ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பண்ணலாமா? இது இல்லை, கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகுறது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ராஸ்மெல் போகிறது வரை வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டிங்கன்னா ஸ்பீடாக அது வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் போடுங்க, அப்போ நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும், அரோமா சூப்பராக இருக்கும். அதே போட்டு நல்லா வதக்கிட்டு தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சோண்டு கெட்டி தயிர் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, டேபிள் ஸ்பூன். அதையும் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா இது வேணுன்னா பிளாக் பெப்பரை கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போனது, அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் வந்து சிக்கனை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்கலாக தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறமாட்டி அதை ஒரு கிளறிட்டு உங்களுக்கு எவ்வளவு குழம்புக்கு தண்ணி தேவையோ அதையும் விட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் வற்றி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு மூடி இறக்கி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு சொட்டி சோறு ஃபுல்லாக தீர்ந்து எல்லோரும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இதை நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.